ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 1 கிராம் தங்கம் வெறும் 181 ரூபாய் முதல் 200 ரூபாய் தான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இதை படித்ததும் நீங்கள் ஆச்சரியப்படலாம். இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வியையும் நீங்கள் எழுப்பலாம். ஆம், இது உண்மைதான். 1 லிட்டர் பால் பிரெட் பாக்கெட்டுக்கு நிகராகவும் முட்டை விலையை ஒப்பிடும்போது தங்கத்தின் விலை குறைவாகவும் ஒரு நாட்டில் உள்ளது. அது எந்த நாடு? அங்கு ஏன் தங்கத்தின் விலை இவ்வளவு குறைவாக உள்ளது என்பதை பற்றி இங்கு பார்க்கலாம். நம் நாட்டில் தங்கத்தின் விலை உச்சம் தொட்டுள்ளது. இன்று சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் ரூ 1,12,000க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் ரூ 13,885க்கு விற்பனையாகி வருகிறது. கடந்த 6 மாதத்தில் மட்டும் தங்கம் விலை கிடுகிடுவென உச்சம் தொட்டு 1 லட்சத்தை கடந்துள்ளது. இதனால் நடுத்தர வர்க்கத்தினர், ஏழைகள் தங்கம் வாங்க முடியாத வகையில் இருக்கிறது. இந்தியாவில் தங்கத்தின் விலை இப்படி உச்சத்தில் இருக்கும்போது இன்னொரு நாட்டில் தங்கத்தின் விலை பால் பிரெட் பாக்கெட்டுக்கு நிகராகவும் முட்டை விலையை விட குறைவாகவும் கிடைக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? வெனிசுலாவில் தங்கம் விலை சரிவு. ஆம், நீங்கள் படித்தது சரிதான். இந்த காலகட்டத்திலும் கூட பால் பிரெட் பாக்கெட் விலைக்கு நிகராக ஒரு நாட்டில் தங்கம் கிடைக்கிறது. அந்த நாட்டின் பெயர்தான் வெனிசுலா. இது தென் அமெரிக்கா நாடாகும். அமெரிக்காவின் அருகே இந்த நாடு அமைந்துள்ளது. இந்த நாட்டில் 24 கேரட் தங்கம் மிகவும் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இங்கு 24 கேரட் 1 கிராம் தங்கம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ரூ 181 முதல் ரூ 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதன்படி பார்த்தால் ரூ 2000 ரூபாய்க்கு 10 கிராம் தங்கத்தை வாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் நம் நாட்டில் 1 கிராம் தங்கம் இன்று 13,800க்கு விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் இந்த பணத்தை வெனிசுலாவில் கொடுத்தால் மொத்தம் 69 கிராம் தங்கத்தை நம்மால் வாங்க முடியும். முட்டை விலையை விட குறைவு. வெனிசுலாவில் நிலவும் தங்கம் விலை என்பது அந்த நாட்டின் பால் பிரெட் பாக்கெட் விலைக்கு நிகராக தான் உள்ளது. ஏனென்றால் வெனிசுலாவில் 1 லிட்டர் பால் ரூ 175க்கு விற்பனையாகிறது. அதேபோல் பிரெட் பாக்கெட் ரூ 170க்கு விற்பனையாகி வருகிறது. இதனால்தான் பால் பிரெட் பாக்கெட் விலைக்கு நிகராக 1 கிராம் தங்கம் விற்பனையாவதாக கூறுகிறோம். மேலும் வெனிசுலாவில் ஒரு டஜன் முட்டை விலை ரூ 233 ஆகும். அதன்படி பார்த்தால் 12 முட்டைகளின் விலையை விட 1 கிராம் தங்கத்தின் விலை குறைவாக உள்ளது. விலை குறைவுக்கு என்ன காரணம்? தங்கத்தின் விலை இவ்வளவு மிகவும் மலிவாக இருப்பதால் வெனிசுலா மிகவும் செழிப்பான பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கும் நாடு என்று நினைக்க வேண்டாம். ஏனென்றால் இந்த நாட்டின் பொருளாதாரம் மிகவும் மோசமாக உள்ளது. வெனிசுலாவில் பணவீக்கம் அதிகமாக உள்ளது. வெனிசுலாவின் கரன்சியை பொலிவார் என அழைப்பார்கள். அமெரிக்க டாலருக்கு நிகரான பொலிவார் கரன்சியின் மதிப்பு 473.36 வெஸ் என்ற அளவில் உள்ளது. இந்த கரன்சியின் மதிப்பு தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது. இதனால் நாட்டின் பணவீக்கம் அதிகரித்து அத்தியாவசிய பொருட்களின் விலை உச்சம் தொட்டுள்ளதோடு தங்கம் உள்ளிட்ட பிற பொருட்களின் விலை குறைந்து வருகிறது. இதனால் தங்கம் விலை குறைந்தும் உணவுப் பொருட்களின் விலை அதிகமாக உள்ளது. தங்கத்தை விட அந்த நாட்டு மக்கள் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மீதுதான் கவனம் செலுத்துவதால் தங்கத்தின் விலை சரிவை எதிர்கொண்டுள்ளது. வளமிக்க நாடு வீழ்ந்தது எப்படி? இது போதாது என்று இந்த ஆண்டின் தொடக்கமான ஜனவரி 3ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சிறப்பு படை வீரர்களை பயன்படுத்தி வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோரை நாடு புகுந்து சிறைப்பிடித்துச் சென்றார். நிக்கோலஸ் மதுரோ கடல் வழியாக அமெரிக்காவுக்கு போதைப் பொருட்களை கொண்டு செல்வதாக ட்ரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த நிலையில் அவரையும் அவரது மனைவியையும் நாடு புகுந்து கைது செய்தார். தற்போது இருவரும் அமெரிக்காவின் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இது நாட்டின் நிலைமையை இன்னும் மோசமாக்கி உள்ளது. வெனிசுலாவை எடுத்துக்கொண்டால் அங்கு அதிக அளவில் கச்சா எண்ணெய் உள்ளது. இன்னும் சொல்ல போனால் உலகிலேயே அதிக கச்சா எண்ணெய் வளம் கொண்ட நாடாக வெனிசுலா உள்ளது. அது மட்டுமன்றி அந்த நாட்டில் 8000 டன் தங்கம் ஒரினோகோ சுரங்கத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த நாட்டில் அரசியல் சூழல் சரியில்லை. அதிபராக இருந்த நிக்கோலஸ் மதுரோவுக்கு எதிராக பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தனர். போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்தது. இதனால் அந்த நாட்டில் பணவீக்கம் அதிகரித்து கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகிறது.